குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா டைமர்ஸ் பார்க்கலாம். டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் போட்டுங்க. நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் அட்ரஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 0.00. கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்னு டைப் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் லைன் வந்து பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியூ பிஎல்சி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பிளேஸ் பண்ணுங்க. டைமர் டைமர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்னா டிஐஎம் ஸ்பேஸ் டைமரோட வேல்யூ 0 1 2 3 அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். 0 ஸ்பேஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ செகண்டு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் ஒரு 5 செகண்ட்னா 50 இப்படின்னு நம்ம கொடுக்கணும். டைமர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 அதுலேருந்து நமக்கு 255 வரைக்கும் நம்ம டைமர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இவ்வளோ டைமர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுங்க. இது நம்ம ஏதோ நேம் கொடுக்கறதுனா கொடுத்துங்க. டைமர் 1 கமெண்ட்ல ஓகே எஸ்கே கொடுத்தோன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமரை வந்து இன்புட்டாக கால் பண்ணி ஒரு அவுட்புட் போடலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போடக்கூடாது. டைமரை வந்து இங்கே இன்புட்டை கால் பண்ணி நம்ம போடக்கூடாது. போட்டால் நமக்கு எரர் அடிக்கும். இந்த இன்புட்டை கால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரங்கில் தான் நம்ம வந்து போடணும். டைமர் 0 இன்புட்டை நம்ம கால் பண்ணியாச்சு. ஹரிசான்டல் லைன் போட்டு ஒரு அவுட்புட் போட்டுக்கலாம். 100.00 மோட்டார் 1. இந்த மாதிரி தான் நம்ம அடுத்த ரங்கில் தான் நம்ம அவுட்புட்டை இந்த மாதிரி டைமரை வந்து இன்புட்டாக கால் பண்ணி நம்ம அவுட்புட் போடணும். இதே நார்மலே க்ளோஸ் கான்டாக்டாக போடணும்னா நார்மலே க்ளோஸ் கான்டாக்ட் போடுங்க. டைமர் 0 ஹரிசான்டல் லைன் போட்டு ஒரு அவுட்புட் போடுங்க. 100.01 மோட்டார் 2. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி ரன் ஆன உடனே இந்த ரங்கம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி நம்ம ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம இங்க இன்புட்டை கால் பண்ணணும். இன்புட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்புட் ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரங் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும். இது வந்து நம்ம இதுலயே போட்டோம்னா நம்ம இப்போ டெல்டா மிட்சுபிஷிலாம் பார்த்தீங்கன்னா பேரலாம் இதுலயே கனெக்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரங்கில் தான் நம்ம ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணணும். ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு ரன் போடணும். ஓகே இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் பண்ணிட்டு கம்பைல் போடுங்க. சிமுலேஷன் பண்ணிட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேட்டர்னு கொடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க இது நார்மலே க்ளோஸ் கான்டாக்ட் போடுறங்காட்டி டைமர் 0 வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. பாருங்க இன்புட்டை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே நமக்கு இந்த மோட்டார் 2 ஆன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க டைமர் ஓடிட்டு இருக்கு. 5 செகண்ட் வந்து அப்படியே மைனஸ் ஆகி இப்போ 5 செகண்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப நமக்கு டைமர் 0 நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் வந்து நார்மலி க்ளோஸாக மாதிரி நமக்கு மோட்டார் 1 ஆன் ஆயிடுச்சு. இங்கே நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் போட்டங்காட்டி நார்மலி ஓப்பனாக மாதிரி நமக்கு மோட்டார் 2 ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் guys நம்ம வந்து டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எகைன் வேணா பாருங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஆன் பண்ணுறேன். பாருங்க 5 செகண்ட்லேருந்து குறையுது. இது ஆல்ரெடி க்ளோஸில் இருக்கிறங்காட்டி நமக்கு மோட்டார் வந்து ஆனில் இருக்குது. இப்போ டைமர் ஆக்டிவேட் ஆன உடனே நார்மலி ஓப்பன் கனெக்ட் வந்து நார்மலி க்ளோஸாக மாறிடுச்சு. நார்மலி க்ளோஸ் வந்து நார்மலி ஓப்பன் கனெக்டாக மாறிடுச்சு. நமக்கு
மோட்டார் 2 வந்து ஆஃப் ஆயிடுச்சு, மோட்டார் 1 வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போடணும். இது வந்து பாருங்க, இங்கேயே பாருங்க 100 மில்லி செகண்ட் டைமர் அப்படின்னு நமக்கு இங்க இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லி செகண்ட் டைமர் இருக்கு. அதை பார்க்கலாம். அதே 10 மில்லி செகண்ட் டைமருக்கு அதே பிஎல்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு TIMH அப்படின்னு போடணும். ஸ்பேஸ் விட்டு டைமரோட வேல்யூ டைமர் 0, டைமர் 1 அந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஆஷ் 100 10 மில்லி செகண்ட் டைமர். இது இங்க பாருங்க ஸ்டைல் அப்படி 10 மில்லி செகண்ட் டைமர் ஹை ஸ்பீட் டைமர் அப்படின்னு நமக்கு இங்க வந்துருச்சு. இதை நம்ம பண்ணி பார்க்கலாம் என்னன்னு, எப்படி நடக்கு அப்படின்னு. ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். இப்ப செட்ல போயிட்டு ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ண உடனே பாருங்க நம்ம மோட்டார் 2 ஆன் ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் 1 ஆன் ஆயிருச்சு. ஏன்னா இது வந்து 10 மில்லி செகண்ட் டைமர். ஆஃப் பண்ணிட்டு எகைன் பாருங்க, செட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. மோட்டார் 2 ஆன் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். இப்போ மோட்டார் 1 ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு 10 மில்லி செகண்ட் டைமர் ஒர்க் ஆகும். செட் வேல்யூ வந்து நீங்க வேணா மாத்தி பார்க்கலாம். ஆஷ் 10,000. ஓகே, வார்னிங் அடிக்குது. எஸ் 1000. ஆஷ் 200. ஓகே, இப்போ வந்து கம்பேர் பண்ணுங்க. எரர் இல்லை. ஒர்க் ஆன்லைன் சிமுலேட்டர் கொடுங்க. சிமுலேட்டருக்கு வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. செட்ல போயிட்டு ஆன் கொடுங்க. மோட்டார் 2 ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க ஒரு கொஞ்சம் விசிபிளா பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம 10 மில்லி செகண்ட் டைமர் நமக்கு இப்படி ஒர்க் ஆகும். பேஸ்டானது அப்ளிகேஷன் எப்படியோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டைமர் யூஸ் பண்ணிக்கலாம்.